ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி நாளுக்கு நாள் அதனுடைய அக்கிரமங்கள் அராஜகங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இந்து கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி. ஏனென்றால் இவர்கள் எவ்வளவு போலியானவர்கள், ஹிந்து விரோதிகள்ங்கிறதுக்கு பழனியிலே முருகக் கடவுளுக்கு மாநாடு நடத்துவதா சொல்லி சனாதன ஹிந்து தர்மத்தை கொசு, டெங்கு கொசு, மலேரியா கொசு மாதிரி அடிக்கணும்னு சொன்ன ஒரு தீய நபர் உதயநிதிக்கு மகுடம் சூட்டுறதுக்காக நடந்தது. அது நமக்கு இப்போ இங்கே தெளிவாக தெரியுது. என்றால் திருப்பரங்குன்றத்தில் 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். அதாவது எல்லாரும் ஏதோ மத நல்லிணக்கம், இந்த புண்ணாக்கு புடலங்காயெல்லாம் எப்போ வருது நான் கேட்குறேன். அந்த சிக்கந்தர்ங்கிற நபர் அவர் எப்படி மலையில் செத்து போனார்? மலைக்கு எதுக்கு போனார்? ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, நவாஸ் கனி போன்ற மதவெறி தீய சக்திகள், அப்துல் சமத், இவங்கெல்லாம் நாங்கள் அங்கே தர்காருக்கு போகிறோங்கிறீங்க. தர்காவே வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்தது யார்? காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் கோயில் தானே இருந்தது. அங்கே உனக்கு என்ன வேலை சிக்கந்தருக்கு? அப்போ போனது எதுக்கு என்றால் பல்வேறு விதமான இது பற்றிய கருத்துக்கள் இருக்கிறது. அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்காகத்தான் சிக்கந்தர் போனான் என்று கூட வழக்கு இருக்கிறது. மக்களிடையே அது மாதிரியான கருத்து இருக்கு. அதனால் அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற இந்துக்களுக்குத்தானே அந்த மலை சொந்தம். உனக்கு என்ன வேலை? அதனால ஈவன் மத நல்லிணக்கம் விரும்புகிறவங்க, இந்து முஸ்லீம்களிடையே பிரச்சனை இல்லாமல் இணக்கமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, தே கேன் ரீலொகேட் தி தர்கா. என்ன தப்பு இருக்கு? இப்போ அயோத்தியில் அதே மாதிரி தானே ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் மாத்திரம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அந்த மாதிரி இதுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சா முஸ்லிம் மக்கள் அந்த மாதிரியாக இந்துக்களோடு நாங்கள் டெய்லி உரண்டை இழுக்கிறது இந்துக்களுக்கு எதிராக அப்படின்னா தமிழ்நாட்டில் இல்லைன்னுலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அயோத்தியில் மாத்திரம் நடந்தது, மதுராவில் நடந்தது, காசியில் நடந்துங்கிறது இல்லை. இங்கே இருக்கின்ற சென்ட் தாமஸ் சர்ச், அதுதான் கபாலி கோயில். இது ஏற்கனவே திருமாவளவன் போன்றவர்கள் பெருமையா சொல்லின்றது. கபாலி கோயில் இடிச்சு சர்ச் வச்சிருக்கோம் போர்த்துகீசியர்கள் இங்கே வந்த பொழுது 1500 அப்படின்னு. ஆக இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக அபகரிப்பீர்கள், ஆக்கிரமிப்பீர்கள். ஆனால் இந்துக்கள் மாத்திரம் இந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு கொடுத்தோன்னா சிங்கத்தோட ஆடு ஐக்கியமாயிட்டுன்னு சொல்றது மாதிரியா ஹிந்து சமுதாயத்தை நாங்கள் அழிச்சிட்டோம்னா நாங்கள் ஒன்றா ஆயிட்டோம்னு பேசுறதெல்லாம் சரியா இருக்காது. ஆகவே தமிழக அரசாங்கம் ஹிந்து விரோத கொள்கை கைவிடணும். இல்லைன்னா 26 இந்துக்கள் அனைவரும் தேசியவாதிகள், தமிழை நேசிப்பவர்கள். ஏன்னா நீங்க அத்தனை பேரும் தமிழ் விரோதிகள். ஈவேரா பேரை சொல்ற ஒத்தங்கூட தமிழ் விரும்புறவனா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா தமிழ் சனிய காட்டுமராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராக்கு செலவைக்கிற கூட்டம் தமிழ் பற்றாளர்களா இருக்க முடியுமா? ஆகவே இந்த தமிழ் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் நாளைக்கு இந்துக்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும். ஏன்னா இப்பவே இந்த ஸ்டாலின், அயிலோலியா பாபு கூட்டம் மயிலாடுதுறையில் ஃப்ளக்ஸ் வச்சா அங்கே ஃப்ளக்ஸ் வச்சவனை கைது பண்ணி நீதிபதியை கூட்டின்னு போகிறாங்க. நீதிபதி சொல்கிறார், இதில் எந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகுது, எதுக்கு அனாவசியமாக நீ கூட்டின்னு வந்திருக்க அப்படின்னாலே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி, ஸ்டாலினோட அரசாங்கம் ஹிந்துக்களை துன்புறுத்துவது ஒண்ணுதான் இவங்களுக்கு வேலை. காரணம் என்ன? இவருக்கு அடுத்து பட்டத்துக்கு வர்றதுக்கு இவர் அறிவிச்சிருக்கிற நபர் அவர் தெளிவா சொல்றார், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்பதிலே பெருமைப்படுகிறேன். ஆகவே கிறிஸ்தவ மத வெறியர்கள், ஹிந்து விரோதிகள் தமிழகத்துல இந்துக்களை துன்பப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமே. நாங்க சொல்லல, இது என்னோட குற்றச்சாட்டு இல்லை. அவர் சொன்னார், சொன்ன உடனே அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு இந்த ஹிந்து விரோதி சேகர் பாபு அல்லேலியா அல்லேலியான்னார். அதனாலதான் அவருக்கு நான் அல்லேலியா பாபுன்னே பேர் வச்சிருக்கேன்.
ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள், தீய சக்திகள், ஹிந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள். ஆகவே ஹிந்துக்களை ஒருங்கிணைத்து எப்படி அயோத்தி பிரச்சனைக்கு அப்புறம் வேறு யாரும் உத்தரப்பிரதேச ஆட்சிக்கு வர முடியலை. ஏன்னா ஹிந்து எழுச்சி, அந்த எழுச்சி தமிழகத்துல வரும்.